எனக்கு ஆக்சுவலி ரொம்ப முதல்ல ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்தது. என்னடா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக காமெடி படம் பண்ணுறோம் ஆக்சுவலி. அவங்க கேஷுவலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோயின், டெரராக ஆகும்போது எனக்கு ஹீரோயின். இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறது, ஆனால் என்னை தான் இவங்க தூக்கி போட்டு மிதிக்கிறது, அடியெல்லாம் நான் தான் வாங்குறது. அழகான ஹீரோயினும் உங்களை வந்து ஏதோ கேவலமாக ஏதோ காட்டியிருக்காங்களா என்ன அந்த மாதிரின்னு. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. நான் உங்க சுஜிதா. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரஜினி கேங்ன்ற மூவி டீம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹலோ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ. ஸோ சார், ரஜினி கேங்குன்ற டைட்டில் வைக்கணும்னு உங்களுக்கு எங்கே அந்த ஐடியா வந்துச்சு, ஏன் வச்சிங்க? ரஜினி கேங் டைட்டில் வந்து சார் பேர் வந்து ரஜினி கிஷன். அவர் வந்து அஃபிஷியலாக அந்த நேம் வந்து மாற்றிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் அண்டு அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே டேட் ஆஃப் பர்த், December 12. அதனால வந்து அவர் ட்ரீட் வச்சிருங்க சார். கண்டிப்பாக அஃபிஷியலாக நேம் வச்சிருக்காரு. சக்ஸஸ் மீட் வைப்போம்ல நம்ம. ஷுவர் சார், நான் வந்து பர்த்டே அன்றைக்கே வச்சிடுவேன். ஸோ அந்த நேமுக்காக கேரக்டர் பேர் ரஜினி வச்சோம் படத்தில். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து வழக்கமாக டைட்டில் பஞ்சம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மூடில் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு ஆப்டாக ஒரு அந்த டீம் ஒரு கேங்காக வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து கேங்குன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணி அவரோட பேரையும் அதில் ஆட் பண்ணி ஒரு வைப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் ரஜினி கேங் வச்சோம். சார், இந்த மூவியில் வந்து நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறதா போஸ்டர்லேயே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். காமெடியாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக தான் இருந்தது. அதான் ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக வச்சுருக்கோம். ஏன்னா இது மோஸ்ட்டாக வந்து நைட் டைம் ஷூட்ஸாக இருக்கும், எல்லாருக்கும் தூக்கம் வர டைம் அது. ஸோ அவங்களெல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பும் போதே காமெடியாக இருக்கும். எந்திரிச்சு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அந்த டைமுக்கு. அது ஒரு மாதிரி ஏன்டா எழுப்புறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிடுவாங்க. எல்லாமே அந்த டைமில் என்னென்னா அப்போ எல்லோரும் வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க. நைட் டைமில் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒரு 11 மணி 12 மணி அதிகபட்சம். அதுக்கு மேலே வந்து எந்த ஃபோன் காலும் வராது. யாரும் வந்து இது என்னாச்சு அதான் என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க, டேட் கேட்க மாட்டாங்க, ஆர்டிஸ்ட்கிட்ட எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க எல்லாமே. சார், உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் சார் ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? ஒர்க் அவுட் 2 to 3 hours. ஆமாம், பாடி பார்த்தாலே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போல சார். 2 to 3 hours. பாடிக்கும் ரெஸ்ட் வேணும்ல, அதனால. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒர்க் அவுட் தானே? இல்லை, ஷூட்டிங் இந்த படத்துக்கு எனக்கு வந்து அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இல்லை. நான் போன படத்துக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன், ஃபுல்லாக பல்க் ஆனேன், ஃபுல்லாக மசில்லாம் பண்ணேன். இந்த படத்துக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்தால நான் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டேன். ஓகே சார். சார், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு காமெடி ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிக்க? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப முதல்ல ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்தது. என்னடா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக காமெடி படம் பண்ணுறோம் ஆக்சுவலி. எனக்கு என்னோட 3வது படம். பட் காமெடி ஃபஸ்ட்டாக பண்ணுறோமே, நம்ம எப்படி பண்ணுவோம், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. முட்ராஜன் சார் இருக்கட்டும், இவர் முனிஷ்காந்த் சார் இருக்கட்டும், கூல் சுரேஷ் இருக்காரு, கல்கி இருக்கார். அவங்களாம் வந்து அவங்க டைமிங்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எப்படி அதை மேட்ச் பண்ணுவோம், எனக்கு ஒரு ரொம்ப பயமாக இருந்தது. பட் எல்லா பேரும் வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஆக்சுவலி நாங்கள் எப்படி நாங்கள் ஜாலியாக பேசுகிறோம் அந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்தது. நிறைய நேரத்தில் எனக்கு ஒரு டவுட் ஆகும், நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நம்ம சும்மா ஏதோ பண்ணின்னு இருக்கோமான்னு எங்களுக்கு இருக்கும். டேரக்டர் சாருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் ரொம்ப டைலாக்ஸ் கேட்டேன், எனக்கு டைலாக் கொடுங்க, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு. அவன் சொன்னேன், இந்த படத்துக்கு நீங்கள் தேவையில்லை டைலாக்ஸ்லாம். ஏன்னா அங்கே போய் மாறும், எண்ட் ஆஃப் த டே அங்கே போய் மாறும்போது உங்களால் திருப்பி உங்கள் மைண்ட் செட் அது ஆகிடும். அதனால் அந்த மைண்ட் செட்டப் வந்துங்க. அதனால நான் நிறையா காமெடி படம்லாம் பார்த்தேன். இனிஷியலி நிறையா படம் டெய்லியும் 2-3 படம் அந்த மாதிரி பார்த்துன்னு இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துனே இருப்பேன், எப்படி பேசுறது, என்ன பண்ணுறது, அந்த மேனரிசம் அதெல்லாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த மாதிரி பார்த்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச மூவி எது சார்? காமெடி மூவியானா ரஜினி கேங். ரஜினி கேங் இருக்குதான், அது கரெக்டு. தில்லுக்கு துட்டு சொல்லலாம். எல்லாருக்குமே ஃபேவரட் சார். சந்தானம் சாரோட கவுண்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த படம் நாங்கள் தான் தமிழ்நாடு கூட ரிலீஸ் பண்ணோம். ஓ சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் மீட். ஸோ மேம், நிறைய ஹாரர் மூவியில் வந்து அழகான ஹீரோயின்ஸ் தான் வந்து போடுவாங்க. ஸோ உங்களையும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இல்லை, இது அழகான ஹீரோயின். எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஸ்டோரி வைஸ்ல சொல்றேன், நீங்க வித்தியாசமா நடிச்சிருக்கீங்களா இல்ல அதே மாதிரி தான்? அவங்க என்ன கேட்க வராங்கன்னா, நீங்கள் வந்து அழகான ஹீரோயினும் உங்களை வந்து ஏதோ கேவலமாக ஏதோ காட்டியிருக்காங்களா என்ன அந்த மாதிரின்னு. ஒரு ஹீரோயினாக நீங்கள் அழகான இருக்கீங்களா, எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னு.
கரெக்டா? இல்ல சார். அது எப்படி சொல்லணும்னா லைக் இந்த கேரக்டருக்கு 2 ஃபேஸஸ் இருக்காங்க. ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோரியில வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஒரு நார்மல் கேர்ள் எப்படிங்கிறது மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ட்ராவல் ஃபுல்லாக போனது. கொஞ்சம் போல்டாக திமிரா அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு ஃபேஸுக்கு மேலே நான் வந்து எனக்கு பேய் வர மாதிரியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் இருக்கும். ஓகே. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது கேவலமான பேய் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. ஓகே ஓகே. பட் அழகான பேய். அழகான அழகான பேய் அப்படின்றதே சொல்லலாம். அப்படியே அவங்க கேஷுவலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோயின், டெரராக ஆகும்போது எனக்கு ஹீரோயின். சார் அப்ப நீங்க செகண்ட் ஹீரோவா சார்? ஆமா சொல்லிட்டீங்க. ஏங்க எல்லாரும் உலகம் ஃபுல்லாக அதை தான் பேசிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் ரஜினிகாங்கில் செகண்ட் ஹீரோவாமே ஆல் த பெஸ்ட். சார் நீங்கள் ரஜினிகாங்கில் செகண்ட் ஹீரோவாமே ஆல் த பெஸ்ட். இப்படி எல்லாரும் சொல்லின்னு வராங்க. சார் தெரியாம போச்சு சார். நான் அவருக்கு ஹீரோயின் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கும் ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. பின்ன என்னங்க கூல் சுரேஷ் வேற மாதிரி குரோத்துங்க. வேற லெவல் தான் சார். மொட்ட ராஜேந்திரன் சாருக்கு கூட வந்து பேர் இருக்கு. ஆமா. உங்களுக்கும் பேர் இருக்குன்னு இப்பதான் சார் தெரியும். ஆமா ஆமா ஒன் ஆஃப் த பார்ட். எப்படி சார் உங்களுக்குள்ள எப்படி உங்களுக்குள்ள கேரக்டர்? கெமிஸ்ட்ரி கேக்குறீங்களா? கெமிஸ்ட்ரியில சார் மூவில எப்படி போக? மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறது. ஆனால் என்னை தான் இவங்க தூக்கி போட்டு மிதிக்கிறது, அடியெல்லாம் நான் தான் வாங்குறது. அவ்வளவு டைரக்ட் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆனது எங்களுக்குள்ள. போட்டு மிதிக்கிறது அடி வாங்கினது கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம் இதில் ஒரு ரொமான்ஸ் டைலாக் எங்க கூட ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம் நான் பல இன்டர்வியூவில் சொன்னேன் என்ன இப்படி பிடிச்சி தூக்கி போட்டாங்க. ஆனால் அது இல்லாமல் ஒன்று இருக்குது. இவங்க வந்து என்ன அரையிறது. வெந்து தணிந்தது காடு, கோபம் கொண்ட பொன்னரசிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. நான் பட்டு பட்டு பட்டுன்னு வரேன். டேரக்டர் வந்து கவனிச்சு பார்ப்பேன். ஏடா ராத்திரியில் ஷூட்டிங் கூப்பிட்டாக தூங்குறியா இருவனே ஒன் மோர் அப்படின்னா மறுபடியும் பல்லாறுலாம். ஆனால் அது நல்லா ரசித்து நடித்தது தான். அந்தளவுக்கு இவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா அரைஞ்சாங்க. அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பரவாயில்லடா கூல் சுரேஷ் நல்லா மிதிக்கிறானுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து கதை கேட்டிருப்பீங்க. சோ அப்போ வந்து அவங்க 2 பேருக்கு ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ நீங்க டைரக்டர் கிட்ட எதுவுமே கேட்கலையா சார்? ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்குறது கொடுத்து வச்சிருக்கணுங்க. புரியுதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 பெண்கள்கிட்ட தான் நீங்கள் அடி வாங்குறத. ஒன்று உங்கள் அம்மா கிட்ட, 2வது பொண்டாட்டிக்கிட்ட. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த மை ஹீரோயின் சும்மா தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறா. இது நல்லா என்ஜாய் பண்ணி இது வெளியில் சொன்னால் தான் வைக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. அது டைரக்டர் சொல்லும்போதே இதில் ஒரு செகண்ட் ஹீரோ ரேஞ்சு தாங்க அப்படின்னாரு. ப்ரொடியூசரும் அதே தான் சொன்னார், செகண்ட் ஹீரோ அப்படின்னா. அதனால் நான் சந்தோஷமாக தான் வந்தேன். இன்னொன்றுனாக்கா எனக்கு டைரக்டர் மேலே முழு கான்ஃபிடென்ட், நமக்கு வந்து நல்ல கேரக்டர் தான் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் போனதுக்கப்புறமும் ரொம்ப 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 திருப்தி. அவ்வளோ திருப்தியாக எல்லா ஆர்டிஸ்ட் கூட காம்பினேஷனு நல்லா. எனக்கு ஒரு நான் சும்மா இதுக்காக சொல்ல, உண்மையிலேயே ஹீரோவுக்கு அடுத்து நான் இதில் ஒரு தாய் மாமனா முறை மாமனா இதில் வரேன் நான். ஸோ அதனால் இந்த மைனாவை கட்டிக்க போகிற நைனா நான் தான். ஸோ எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் அப்படியே. ஓகே. ஸோ இந்த மூவியில் சாங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கேட்டோம். ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் நடுவில் வந்து ஒரு சாங் வந்து ஜிவி பிரகாஷ் சார் வந்து பாடியிருக்கிறதா இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாங்கு சூப்பராக வைரலாக போயின்னு இருக்குது. நிறையா ரீல்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. 3 பாட்டும் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம மியூசிக் ஜோன்ஸ் ராபர்ட் சார் போட்டிருக்காரு. ரொம்ப பெப்பி நம்பராக கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி ஒரு தடவை அந்த டியூனை கேட்டோன்னே நம்மளுக்கே வந்து திருப்பி கேட்க இருக்கும். இன்னொரு பாட்டு வந்து இவர் ஆண்டனி தாஸ் பாடியிருக்காரு நம்மளுக்கு. அதான் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு நம்மளுக்கு. பாடி முடிச்சுட்டு இந்த சாங் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க, இந்த சாங் ரொம்ப ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேற சொன்னார். அவர் சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னார், ஆனால் ஹிட் ஆயிடுச்சு. ஃபோனை திறந்தாக ரீல்ஸ்ல எல்லாம் ஆடினுங்கிறாங்க. சார் படமே நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஹிட்டு தான் சார். தட் இஸ் கூல் சுரேஷ். சூப்பரு. டேய் தங்கச்சிக்கு ஒரு கைத்தட்டா போடுறா. வெந்து தணிந்தது காடு. உங்க பேர் நம்ம
சுஜிதாக்கு வணக்கத்தை போடு போடு. இது தெரிஞ்சிருந்தா நாளுங்க கூட்டு வந்து விசில் அடிக்க வச்சிருவாங்க சார். பாருங்க ஏதோ அது நம்ம 27th அன்னைக்கு நீங்க பண்ணுங்க. ஷூர் சார். வாங்க, ஐ எம் வெயிட்டிங். டிக்கெட் எதுனா ஸ்பெஷல் டிக்கெட் நான் கொடுக்குறேன், சுஜிதாக்கு நான் கொடுக்குறேன். உடல் பொருள் ஆவி இனத்தம். இப்ப நம்ம ரஜினி கேங்க்ல இருந்து சுஜிதா அவர்களுக்கு ஒரு எத்தனை டிக்கெட் வாங்கினா? ஒரு 15 டிக்கெட். 15 டிக்கெட்டை புக் பண்ணிட்டு காசை தங்கச்சிக்கிட்டே வாங்கடா. வேணாமா? அப்போ ஒன்று புரியா கூடா. ஏமா ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு பணம் போட்டு படம் எடுப்பாரு, நீங்க ஓசியில பார்த்துட்டு போனா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் பரவாயில்லம்மா, உனக்கா நீ இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு வா. 1+1. 1+1. இனிமேல் நான் கூல் சுரேஷ் சாரோட கம்பெனில ஒரு ஆளா ஜாயின். அப்படி போடு அப்படி போடு. சோ இந்த மூவில வந்து போஸ்டர்ல வந்து ஒரு டாக் வந்து இருக்கிறதா காமிச்சிருக்கு. சோ பேய்னாலே டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மூவிலயும் அந்த மாதிரி தானா ஆர் வேற எதனா டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கோம்? ஆமா அதே மாதிரி தான். பட் அது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும். எல்லாம் நாங்க இப்போயே சொல்லிட்டா நீங்க அப்பா கதையை தெரிஞ்சிடுமே. டாக் பத்தி சொல்லல சார். டாக் பற்றி நல்லா ஆக்சுவலி ட்ரெயின் டாக். அது பேர் வந்து ப்ளூ. ஸோ நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. டாக் வந்து ஒரு மூவில நடிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறையா ரீஷாட் இருக்கும், ரீடேக் இருக்கும். அது நம்மளுக்கும் டைம் வேஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்மளும் சில நேரத்தில் இரிட்டேட் ஆகும், என்னடா இவ்வளோ தடவை பண்ணோன்னு. பட் இந்த டாக் வந்து கொஞ்சம் ட்ரெயின் டாக். அதனால கொஞ்சம் சில இடத்துல வந்து ரீடேக் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. ஓகே. டைரக்டரோட மைண்ட் வாஷ் ஆர்டிஸ்டை தான்டா நடிக்க வைக்க முடியல. அது பாட்டுக்கா சொன்னதை செஞ்சு போயிடுச்சுடா. ஏங்க அவர் டெய்லி டாக் கூட தான் இருக்காரு. 2 லேப்ரடாக் டாக் இருக்கு அவர் வீட்டில். நீங்க இருக்கும்போது அவர் அப்படி எப்படி சார் நடிப்பாரு? நீங்களாம் சிங்கிள் டேக்ல ஓகே. அவர் நினைச்சிருக்க மாட்டாரு சார். நினைச்சீங்களா சார்? அவர் கம்பெனியில் உங்களுக்கு ஜாப். ஸோ ஓகே, இந்த ரஜினி கேங்குன்ற மூவி வந்து நவம்பர் 27 வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் போய் பாருங்கன்னு நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் டீம் நீங்களும் கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். உங்கள் ஃபுல் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போய் படம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, ரசிப்பீங்க. ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. கண்டிப்பாக எல்லா பேரும் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். கம்மிங் 27th நவம்பர். டிஷர்ட்ல என்னம்மா போட்டிருக்கு? ஜஸ்ட் ஸ்டே ஃபன்னி அப்படின்னா கூலா அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து பார்க்குறீங்க. புரியா? என் தங்கச்சி நாங்களாச்சும் ரஜினி கேங்கு டிஷர்ட்டோட வந்திருக்கேன் ப்ரமோஷனுக்கு. ஆனால் என் தங்கச்சி பேர் நம்ம சொன்ன சுஜிதா சார். சுஜிதா. அந்த சுஜிதா பாருங்க, அது டிஷர்ட்லேயே போட்டு வந்திருக்கு. நீங்கள் இந்த ரஜினி கேங் அது மேலே பேட்ச் கூட ஒட்டியிருக்கு. நெஞ்சிலே இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரஜினி கேங் யூ கேன் ஐ பிலீவ் ஜஸ்ட் சே ஃபன்னி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் ஏ கூல். பாத்தியா, உனக்கே தெரியலாமா கூலுன்னு போட்டது? இது எந்த மாடியிலேருந்து தேடிட்டு இருந்தா காய போட்டதா? ஏப்பா, இந்த டிஷர்ட்டை யாரோ வீட்டு மாடியில் காய போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு போட்டுன்னு வந்துட்டு இருக்கு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நான் பாசத்துல போட்டு நீ பாசத்துல போடு, நேசத்துல போடு, அன்புல போடு, பண்புல போடு, சரியா? ஆனா எல்லா டிக்கெட்டுக்கும் ரஜினி கேங்ல போடு, மறந்துடாத, சரியா? இந்த படத்தை வந்து பாருங்க. ரஜினி கேங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதில் வந்து 200% எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. வாங்க, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போங்க. என்னையும் பாருங்கள், அதாவது செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷையும் பாருங்கள், ஃபஸ்ட் ஹீரோ ரஜினி கிஷன் சாரையும் பாருங்கள். அவர் ஃபேவரட் ஹீரோயின் விவிகாவையும் வந்து பாருங்கள். ஓகே, நன்றி.